வடமொழியும் தென்தமிழும் மறைகளாகும் ஆனவன்கான் ஆனைந்தும் ஆடினான்கான் ஐயன்கான் கையில் அனலேந்தி ஆடும் காணவன்கான் காணவன் கருள் செய்தான் கருதும் அவர் இதய கமலத்து ஊரும் சேனவன்கான் சென்றடையா செல்வந்தாங்கான் சிவனவன் சிவபுரத்தில் செல்வந்தாங்கான் சிவபுரத்தில் செல்வந்தாங்கான். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பிரம்மனார், இந்த மையத்தினுடைய அமைப்பாளர், திருமுறை அமைப்பாளர், சித்தாந்த அமைப்பாளர், இணை அமைப்பாளர்கள், இந்த அருணரி சங்கத்தை நமக்கு வழங்கி அருளிருக்கின்ற அருணரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், எழுந்தரில் இருக்கின்ற அடியார்கள் மக்கள் அத்தனை பேர்களுடைய திருவடிகளை இரவு முழுதும் அருள் மழையாக பொழிந்து இருந்தாலும் கூட இந்த மழையும் பொருட்படுத்தாது அந்த குறித்த நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற அடியார்களுடைய உண்மையான பெருமானிடத்தில் வைத்திருக்கின்ற அந்த அன்பை பார்க்கும்போது பெருமகிழ்ச்சி. இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. ஆனால் அந்த முக்கியமான வகுப்பு இன்னைக்கு இறைவன் ஏதோ காரணம், வெறும் மழை வரவழைத்து அடியார்கள் வருகைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு காரணம் தடை இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு கேட்க வேண்டும் என்று பெருமான் விதித்திருக்கிறார். அந்த வகையில் இன்னைக்கு முக்கியமாக எப்படி பெருமான் வந்து நம்மளோட நிலம் வரைக்கும் வந்திருக்கார், நம்மளோட நிலம் வரைக்கும் எப்படி இருக்கார், எல்லாருக்கும் விட இன்னைக்கு தான் பெருமான் எவ்வாறு நம்மளோட இருக்கிறார். இருக்காரா இல்லையா? நிறைய பேருக்கு சந்தேகம், இருக்காரா இல்லையா? எல்லாரும் கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிட்டோம். போன வகுப்புல நம்ம பார்த்தோம், முக்கியமான 2 விஷயம் சொல்லிட்டு இந்த வகுப்பு சர்க்காரியவாதம், சத்து சித்து. சர்க்காரியவாதம்னா என்றும் உள்ளது ஒரு பொருள், அந்த உள்ள பொருள் தான் எப்போதும் இருக்கும், புதுசாக ஒரு பொருள் கிடையாது. அந்த உள்ள பொருள் தோன்றும், அந்த உள்ள பொருள் அழியாது என்பதுதான் இங்கே முக்கியமான. உள்ளதே சிறக்கும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான. ஒரு பொருள் இருக்கிறது தான் இல்லாத ஒன்று. இது ஒரு முக்கியமான புதுசாக ஒரு பொருள். ஒரு டம்ளர் வந்திருக்கு அப்படின்னா அந்த டம்ளர் பூமியிலிருந்து இரும்பு தாளா திருப்பியும் அதிலேயே போயிடும், அழியாது. உள்ளது தோன்றும், உள்ளது அழியாது. புதுசாக ஒரு பொருள் கிடையாது, இருக்கிறது தான் இல்லாத புதுசாக. இது ஒரு முக்கியமான சைவஸ்தானத்தில் முதல் பார்வை. இரண்டாவது பார்முலா என்ன சொல்லுகிறதுன்னா, முதல் சூத்திரத்தில் ஒரு அறிவற்ற பொருள் தானா இயங்காது. தானா இயங்கும் ஐயா, இந்த மைக்கு இப்போ எழுந்திரிச்சு இப்படி பறந்துச்சு அப்படின்னா நீங்களாம் ஓடுவீங்க, நம்ப முடியாது. அப்போ ஒரு அறிவற்ற பொருள் தானா இயங்காதுன்னா என்ன பொருள் தான் அதை இயக்க முடியும்? ஒரு அறிவுள்ள பொருள் தான் இயக்க முடியும். சந்தேகம் இருக்கா? நாமெல்லாம் ஒரு அறிவுள்ள பொருள், அதனால இதை இயக்கும், இதை இயக்கிறோம், இதை இயக்கும். ஒரு எறும்பு கூட ஒரு சின்ன கல்லையோ மண்ணையோ இயக்குமா? இயக்குறாங்க.
இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு அறிவற்ற பொருள், ஒரு அறிவுள்ள பொருளாக தான் இங்கே. இது வந்து சூத்திரம் நம்பர் 2 பார்ப்போம். சைவஸ்தானத்தில் 33-34 ஃபார்முலா இருக்கு. அதுதான் வந்து சைவஸ்தானத்தின் மேல். சரி, இந்த உலகத்துக்கு அறிவு இருக்கா? கல் மண்ணுக்கு அறிவு இருக்கா? ஆனா உலகம் இயங்குதா? ஒரு அறிவில்லாத பொருள் தானே இயங்குமா? இந்த உடம்பு அறிவில்லாத பொருள் தானே இயங்குமா? உள்ள உயிர் இருந்தால் தான் இயங்கும். இல்லை டெட் பாடி இயங்குது. டெட் பாடி இயங்குமா? டெட் பாடி இங்கே கிடக்கு. அப்போ அந்த ஒரு பாடியை இயக்குறது எதுன்னா, அப்போ இவ்வளோ பெரிய ஒரு டெட் பாடி தான் எது? அட்டா சராசரி. அது இயங்குதா இல்லையா? அப்போ அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கணுமா இல்லையா? அந்த உயிர் தான் யாருன்றோம்? உலகுக்கு உயிரான எந்த உண்மா எழுந்தருளாயே உண்டா இல்லையா? இந்த உடம்புக்குள்ள உயிர் நம்ம உயிர் இருக்க மாதிரி அந்த சராசரத்துக்குள்ள எந்த உயிர் இருக்கு? பேரறிவு கொண்ட ஒரு உயிர். அந்த உயிர் தான் ஈர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்றோம். அந்த உயிர் தான் என்ன சொல்றோம்? ஒன்றும் ஈர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா? பொருள் போட்டா ஈர்க்குதா இல்லையா? அதான் என்னன்னு சொல்றோம்? நிறையா ஒவ்வொரு பொருளுக்கும் எந்த கிரகத்துக்கு போனாலும் அது ஒரு ஈர்ப்பு சக்தி. அதுதான் சக்தின்னு சொல்றோம். அதான் என்னது? பவர், இறைவனுடைய ஆற்றல். அப்போ அந்த உலக இயக்கத்தை வைத்து இறைவன் என்று ஒருவன் இருக்கிறார். உறுதி செய்யறமா இல்லையா? உங்க இயக்கத்தை வைத்து உங்க உயிர் இருக்குன்னு நீங்க உறுதி செய்றீங்களா இல்லையா? அதே போல அந்த சராசரம் என்ற உலக இயக்கத்தை வைத்து என்ன செய்யறோம்? இறைவன் இருக்கிறான் என்று நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுறேன்றத அது பக்தி இல்லை. இறைவன் இருக்கிறான், அவன் நம்மோடு இருக்கிறான் என்று உறுதி செய்து இங்கே அமர்ந்து தெரிந்து கொண்டு அனுபவ ரீதியாக உணர்வதுதான் முக்தி. அதாவது எல்லாரும் கும்பிட்றா, நம்மளும் கும்பிடுவோம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நினச்சி கும்பிடுறது பக்தி இல்லை. எக்ஸ்சேஞ்ச், அதாவது சாமி வந்து வெள்ளி ரதை இழுத்துறேன், தங்க ரதை இழுத்துறேன், என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒன்றை செஞ்சிடுவேன், நீ ஒன்று கொடு, இது பக்தி இல்லை. உண்மை சார், நீங்கள் வேண்டிருக்கீங்களா இல்லையா? இப்போ வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா பக்தி இல்லை. அது வேணும் சாமி, இது வேணும் சாமி, என் பொண்ணு கல்யாணம் நடந்தது சாமி, என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் சாமி, அப்படின்றதெல்லாம் என்ன நிலை? அது பேர் என்னது? முக்தி நிலைனா என்னன்னா, என் கடன் எதையும் யாருக்கு, எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும் சிவா? ஏங்க, என் தலைவனுக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியாதா? என் தலைவனுக்கு தொண்டனுக்கு என்ன வேணும்னு தெரியுமா தெரியாதா? அப்போ முக்தி நெறி என்பது, அந்த முக்தி நெறியை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த சைவ சித்தாந்தம். பிறக்கிறோம் இறக்கும், பிறக்கிறோம் இறக்கிறோம், பிறக்கிறோம். அவ்வளவு சிற்றின்பம். நாம் அனுபவிக்கிற இன்பம்லாம் என்ன இன்பம்? சிற்றின்பம். நாம் அனுபவிக்கிற இன்பம் எத்தனை வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு ஞாபகம் இருக்கா சிவா? நீங்க ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி வாழ்க்கையில் எத்தனை துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க? ஒவ்வொரு துன்பமா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கடல் அலை போல, கடல் அலை போல அந்த இன்பமும் துன்பமும் கடல் அலை போல இன்பமும் துன்பமும் நிலை இல்லை. ஆனா நிலையான ஒரு இன்பம் இருக்கு. அது எங்க இருக்கு? அதை கண்டு இன்று இப்போ அந்த இன்பத்தை உணர்வதற்காக ஒரு வார்த்தை. சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் அலப்பெருங்கருணையின் வளப்பெரும் காட்சி. இந்த உலகத்துல நாம இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை உற்பத்தி பண்ணி, அதுல இந்த உடம்பையும் உற்பத்தி பண்ணி,
இந்த உயிர் இருப்பதற்கு இடம் கொடுத்து உயிர்ப்பை ஒடுக்கி பை பை காற்று பை என்ன பை உயிர் காற்று பையில தான் இருக்கு. பஞ்சராட்சினா புஷ்ஷுக்கு போற மாதிரி நம்ம புஷ்ஷுக்கு உடம்பு எதில் போய் சேர்ந்துடும். எதுல இருந்து வந்துச்சோ சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை தேர்க்கணும். எதுல இருந்து வந்துச்சோ அது. ஸோ இப்போ புஷ்ஷுன்னு இருக்கிறனாலும் பஞ்சரான பஸ் மாதிரி பஸ்ஸுன்னு அண்டத்தில் உள்ளது பூமியில் உயிர் பை ஒடுக்கி காற்றடைத்த பையனாக வரும். அதில் ஒரு சுடர் ஞான விளக்கினை உச்சக்கட்டமான விளக்கு எது தெரியுமா? ஞான விளக்கு. இல்லக விளக்கு எது கிடைக்கும்? இருளக்கு. சொல்லக விளக்கு ஞானத்தை. சொல்லக விளக்கு குருநாதர் சொல்கின்றது நமக்கு விளக்கு ஒன்று ஞானத்தை. சொல்ல இந்த இருள் வந்து போகும். இந்த நீ கண்ணில் பார்க்குற அத்தனையும் என்னது? கண்ணில் பார்க்குற அத்தனையும் ஒரு நாள் என்ன ஆகிடும்? அழிஞ்சிருமா இல்லையா? ஏதாவது இருக்குமா? என் உடம்பு உங்கள் உடம்பு இது அது கண்ணில் பார்க்குற அத்தனை ஒரு நாள் புற இருளில் புற வெளிச்சத்தில் பார்க்குற அத்தனை. அப்போ ஞான வெளிச்சம்தான் உண்மையான பொருளை காட்டும். அதனால ஒன்று சுட ஞான விளக்கி நன்குலத்து வழி திறந்து என்ன சொல்ற? ஏன் வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன. அப்ப யாரெல்லாம் இந்த எளிஞான பூசையாகிய இந்த சைவ சித்தாந்தம் திருமுறைகளை படிக்கிறார்களோ, அவர்களுக்கு படித்து அனுபவம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு இடரை கெடுப்பது அவருடைய இடரை கெடுப்பது இடர் ஆன கெடுப்பது நமச்சிவாயம். அந்த வகையிலே நாம இந்த சைவ சித்தாந்தத்தை இடர் கெடுப்பதற்காக, இடர்ல 2 விதமான இடர். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பம் ஒரு இடர். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அது உலக துன்பம். இன்னொன்று ஒரு பெரும் துன்பம் இருக்கு. என்ன துன்பம் அது? சிவா, பெரும் துன்பம் இருக்கு. என்ன துன்பம்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி. பிறவி துன்பம் பெரும் துன்பம். அந்த பிறவியை போக்குகின்ற ஞான விளக்காக இருப்பதுதான் இந்த சைவ சித்தாந்தம் பெருமுறைகள். அந்த வகையில் இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதியை நாம 36 தருவோம். 36 எப்படி பெருமாள் வந்து ஒரு வார்த்தை நிலவுடன் மேல் வந்தவரை மேல் கடல்கள் காட்டி, இந்த வார்த்தை அந்த ஒரு வார்த்தை போதணும். அவனுக்கு நான் வேணுமானா தேவையில்லை. சிவபெருமானுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் வேணுமா? அவனுக்கு வயிறே இல்லை, அப்புறம் சாப்பிட்றதுக்கு. பசிக்கிறதுக்கு ஏதாவது சிவபெருமானுக்கு பசி ஏதாவது இருக்குமா? அவனுக்கு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி ஏதாவது இருக்காங்க? அண்ணன் தங்கச்சி யாராவது இருக்காங்க? அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? சிவபெருமானுக்கு பேர் அனாதை. உண்மைதானே சிவா? அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி யாருமே. கோயில் சுடு காடு கொள் குளித்தோ நல்ல தாயும் இலி தந்தை தான் தனி. யாரு? தாயும் இலி தந்தை இலி தான். ஆனா நமக்கு அதனாலதான் துன்பம் இல்லை. அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால எதுவுமே இல்லது. அவனுக்கு மட்டும்தான் பாக்கி நம்முடைய. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, நமக்கு எதுவும் கொடுப்பதற்காக தான் அவன் இருக்கிறானே ஒழிய அவனுக்கு எதுவும். சிவபெருமானுக்கு ஏதாவது டிமாண்ட் ஏதாவது இருக்கு? எனக்கு இப்ப டிமாண்ட் 10,000 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இன்னொரு 10,000 சேர்த்து. ஆனா 5 லட்சம் கொடுத்தா கூட இன்னொரு அந்த 5 லட்சத்துக்கு டிமாண்ட். எக்ஸ்பெக்டிங்
சிவபெருமான் ஏதாவது இருக்கா? சிவபெருமான்கிட்ட ஒரே ரெஸ்பெக்ட், நீ அவங்ககிட்ட இருக்கிற அன்பை விட்டு இப்படி சொல்லுவோம். நமக்குன்னு சொந்தமாக இருக்கிறது என்னது? ஒன்றே ஒன்று. என்னது? இது என்னது நினைக்கிறீங்க? பூமியிலிருந்து வந்த ஒரு பிளாஸ்டிக். என்னதான் இந்த உடம்பு என்னதா? எல்லாரும் சொல்லுவோம், உடம்பு என்ன சொல்லுவான்? இந்த பூமி எனக்கு சொந்தம், இந்த வயக்காடு எனக்கு சொந்தம், அந்த வயக்காடு எனக்கு சொந்தம், இந்த இடமெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னுவோம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனோடனே அதுக்கு சொந்தமாயிடுவோம். உண்மைதானே செய்யலா? இந்த உடம்பு அதுக்கு சொல்லணும். ஆக ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச், அன்பை கூடு. அவன்கிட்ட இருக்கிறது என்னது? அவனுக்கு சொந்தம் எதுவும் கிடையாது. இந்த பூமி நிலம்லாம் அவனுக்கு சொந்தம் கிடையாது. யாரு? அவர்களே எக்ஸ்சேஞ்ச், அன்பை செலுத்த. நமக்கு சொந்தம் அப்போ ஒன்றே ஒன்று தான். எது நமக்கிட்ட இருக்கிறது? ஒன்றே ஒன்று தான். என்னது? இறைவனுக்கு சொந்தம் ஒன்றே ஒன்று தான். எது? அது. இதெல்லாம் மறு, இதெல்லாம் பொய்ப்பு. இதெல்லாம் என்னது? சும்மா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பயன்பாட்டுக்காக கொடுத்துருக்கான். இப்போ புஷ்ஷுன்னு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்படியா இருக்கும். மண்ணோட மண்ணா இந்த உடம்பு என்ன ஆகிடும்? ஃப்ளாட் ஆகிடும். அப்போ இது பார்க்கறது இன்னைக்கு பார்க்குற மாதிரி தெரிய ஒழிய ஒன்றுமே இல்லாத இருந்து தான் இது வந்து ரைட்டு தானே. எதில் வந்துட்டோ அது போய் அடையும். அதனால் மூட பண்டாரம் திருநீர் தான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். திருநீரை தான் என்ன சொல்கிறான்? மெய்ப்பொருள். இது 36 வந்து என்னன்னா 36 படி மேலே என்னது? 36 விவரமான படி மலை மேலே ஒரு படியும் லாம் நான் இங்கே பசி மயக்கத்தில் எப்படி இருக்கேன்? 2 நாளாக சாப்பிடலன்னா இப்படி இருக்கும். ஒரு வேளை சாப்பிடலைனாலே 2 நாளாக சாப்பிடல. இப்போ பெருமான் மேலே இருக்கார். பெருமான் என்ன பண்ணுறாரு? அவர் எப்படி வச்சாரு? இட்லி சுட அதாவது இட்லி சுட சுட்டு வச்சிருக்காரு. இட்லி சுட வச்சிருக்காரு. சட்னி சாம்பார் எல்லாம் வச்சிருக்காரு. சட்னி சாம்பார். இப்போ நான் மேலே ஏறி போகணும், அவர் கீழே இறங்கி வந்து கொடுக்கணும். இதான் கேள்வி. கடவுள் கற்க சொல்லணும். நான் மேலே ஏறி போகணுமா, அவர் கீழே இறங்கி வந்து எனக்கு அம்மா என்ன சொல்றாங்க? நான் அவன் ஆண்டான் கடவுள், நாம தான் கடவுள். மேலே ஏறி போய் இட்லி பசிக்குது அதாங்க. அம்மா கட்சியெல்லாம் யாரு? அம்மா கட்சியெல்லாம் யாரு? அம்மா கட்சி. ஐயா நீங்க நாம ஏறி போகணுமா, அவன் வந்து இறங்கி வந்துட்டாப்பா கொடுக்கணும். ஆனா உண்மைதான், நாம ஏறி தான் போகணும். ஆனாலும் 2 நாளா சாப்பிடாத மயக்கத்தில் இருந்து இருக்கிறேன்னு ஒரு படியிலேயே நான் மயக்கம் கீழே விழுந்துருவோன்னே நான் எங்க ஏறுறது? இப்ப என்னை யார் காப்பாற்றியாங்க? மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வந்து இந்தா சாப்பிடுன்னு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? இறைவனுடைய வேலையை பெரும் தருணையாக என்மேல் இறக்கம் கொண்டு இறங்கி வரும். என்மேல் இறங்கி கொண்டு தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருகேற்கு அருள் செய்தார். நான் கூப்பிடல சாமியை, நான் கூப்பிடல. என் நிலைமை கண்டு அவன் என்ன பண்றான்? தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருகேற்கு அருள் செய்தார். உண்மைதான சிவா? அதை போல அவன் என்ன பண்றானா? நிலம் தன் மேல் வந்து அருளி நீர் கடல்கள் காட்டி. நிலம் தன் மேல் வந்த அருளி நீர் கடல்கள். ஐயா நான் இந்த நிலத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன். அவர் காலம் ஒன்று காட்டவே இல்லையா ஐயா? நிறைய பேர் நான் எங்கேயா? அப்பர் சாமி சொல்றாரு, அந்த ஒரு காட்சி கைலை காட்சின்னு சொல்லுவாங்க. ஆடி அமாவாசை அப்பர் சாமி
இந்த யானை வந்து இந்த குளத்துக்குள்ளே மூழ்கி இவர் வந்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காலையில் 5 மணிக்கு இந்த எல்லாம் மாத பிறை கன்னியானை பாருங்க. மாத பிறை கன்னியானை மலையார் மகனும் பாடி போதொரு சுமந்தேதி புகுவார் அவர் பின் புகுவேன் யான் புகழப்படா ஐயா அடைகின்ற போது காதல் மதடியோடும் கதிரே கண்டேன் கண்டேன் அவர் திருவாதம் எங்கேருந்து குளத்துலேருந்து மானசோறு மூழ்கி இங்கே திருவையாற்று குளத்தில் எந்திரிச்சா 10 பேர் போகிறாங்க. எப்படி போகிறாங்க? நீர் சுமந்தேத்தி போகிறாங்க. ஒரு கையில் பூ கூட, ஒரு கையில் நீர் சொல்லும். காசிக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, காலையில் 3:30 மணிக்கு க்யூவில் போய் நின்றேன்னா உள்ளுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கையில் பூ கூட வச்சுருப்பாங்க, ஒரு கையில் செம்பு வச்சுருப்பாங்க. அப்படி ஊற்றுற மாதிரி தண்ணி 2 போதும். நீர் உண்டு பூ உண்டு, நீர் உண்டு அப்படி போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கே இருந்த சுவடு எதுவுமே இல்லை, கையெல்லாம் தேங்கி போச்சு. இல்லை, அந்த சுவடெல்லாம் இல்லாமல், மனசில் இருக்கிற அழுக்கு என்ற சுவடும் இல்லாமல் அவ்வளவு மாறி போய் எப்படி வராங்க? அங்கே பின்னாடி வீண் போகிறாங்க. பின்னாடி அடியார்கள்லாம் பாடிட்டு போகிறாங்க. கூட்டு என்பார்கள் ஆகிய கூறுங்களே பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அப்போ இவருக்கு பின்னாடியே போகிறாங்க. அப்போ ஒரு யானை போகுது. அந்த யானை போகுது. யானை ஆண் யானை ஒன்று, பெண் யானை, குட்டி ஆனால் அழகான இளம் ஆண் யானை, இளம் நம்மளா இருந்தால் அன்றைக்கு பயந்தடிச்சுட்டு வந்துருப்போம். நல்ல கோழியெல்லாம் போகுதான், கோழி சேவல் எல்லாம் போகுதான். நம்மளா இருந்தால் எப்படி கால் எவ்வளோ பெருசாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இது வந்து அவர் என்ன பண்ணார்? கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியா. அவருக்கு கோழிக்காய் என்னவா தெரிஞ்சது? சிவனுடைய திருவடியா. யானைக்கால் எப்படி தெரிஞ்சது? மயில் கால் எப்படி தெரிஞ்சது? அத்தனை சிவனா தெரிஞ்சது. நான் சொல்றேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. அப்போ ஒரே இடம் தான். ஒருத்தருக்கு பூ தெரியுது, ஒருத்தருக்கு பூ சிவமா தெரியுது. அவ்வளோ நான் சொல்றேன். பூ தெரிஞ்சா பக்தி நிலை, சாமிக்கு வைக்கணும். அந்த பூக்குள்ள எது தெரிஞ்சா புத்தி நிலை, சிவன் தெரிஞ்சா பார்க்குற பொருள் எல்லாம் சிவன் தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? புத்தி நிலை என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து நமக்கு அருள் ஆரம்பிச்சு. அங்கிருந்து என்ன பண்றாரு? நிலம் தன்மேல் வந்தருளி நீர்கடல்கள் காட்டி. நிலம் தன்மேல் வந்தருளி அது எப்படி கலக்கிறாரு நம்மளோட அப்படின்றதுதான் 36 தத்துவம். நான் கொஞ்ச நேரம் யாரும் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் அதோட நேரம் நான் மலையில் இப்போ இறைவன் திருவருள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு வகுப்பு வந்து அத்தனை சந்தேகங்களையும், அத்தனை பயங்களையும், அத்தனை அச்சத்தையும் வாழ்க்கையில் இறைவன் எவ்வாறு நம்மோட எழுந்திருக்கான், எவ்வாறு என்பதை எளிய முறையில் உங்களுக்கு புரிகிறதுக்காக இது நாள் வரைக்கும் கேட்டதை வந்து இனிமேல் கேட்க போகிறது. இன்னைக்கு கேட்கறது நீங்கள் செய்த ஒரு பெரும் தவம் இல்லைன்னா அதுதான் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சிவபெருமான் மழையை வர வச்சு ஃபில்டர் பண்ணி யாருக்கு இந்த முக்திக்கு போகணுன்றத ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தார். இவ்வளோ பெரிய மழையை வர வச்சு என்னை நிறைய பேர் கேட்டாங்க, காலையிலே போகணும் வகுப்பு உண்டா கேன்சல் ஆகுது. எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷமாக விவகாரப்பணியாக இருக்கட்டும், முற்றோதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வகுப்பு கேன்சல்ன்ற வார்த்தையை நான் பண்ணதே இல்லை.
பண்ணதே இல்லை. அதனால பெருமான் எனக்கு ஏதாவது வழி விடுவார். அதனால நான் கேன்சல் கிடையாது, நடக்கும். நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த இது டேட்டை போடுறதில்ல. சிவபெருமான் ஒன்று டக்குன்னு போட்டுருவோம். அதனால் போட்டது அவர், நடத்த வைக்கிறது யாராக இருக்கணும்? அவர் ஏதோ ஒரு காரணம் மழையை வர வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எல்லா இடத்துலையும் யாரெல்லாம் புக்கிங் போகிறவங்களுக்கு இடம் கரெக்டாக இருக்குமோ அதை வரைக்கும் ஃபில்டர் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுலேயும் நீ கொஞ்ச நேரம் டிலே பண்ணப்போ வந்துட்டு இருக்காங்க, முத்திக்கு போகிறவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாக டிலே பண்ணி நடத்துறேன்னு வச்சுக்க, அந்த வேக்கன்ட் பிளேஸை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 11 கல்லால் நிழல் அன்று ஆல நிலத்தில் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானக மாமுனிவர் நாட்டோரும் நின்றாரே நிறைகளோன் புனை ஒன்றை உண்டாது பாடினான் பூ அள்ளி கொய்யாமோ. அன்று கல் ஆலமரம் நிழல் சாமி திருக்கரங்களில் வைத்திருந்தது தான் இந்த சிவஞானம், இந்த சாத்திரங்கள் எல்லாம். ஆகவே அதை வந்து நந்தியம் பெருமான் உட்பட அத்தனை அருளாளர்களுக்கும் அருளி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் இந்த சைவ சித்தாந்தம் சிவபெருமானுடைய திருக்கரங்களில் அருளாளர்களுக்கு ஓதப்பட்டு அந்த அருளாளர்கள் மூலமாக நமக்கு இங்கே வந்திருக்கிறது. கைலாய பரம்பரை தட்சிணாமூர்த்தியாக இருந்து நமக்கு அருள்கிறார். திருவாவூர் ஆகிய சைவ சித்தாந்த நேர்முக பேச்சு மையம் மட்டம் 24. இங்கே நாம இதை கேட்டுருக்கோம். தத்துவம் என்னது? தத்துவம்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன தத்துவம் பேசாது, தத்துவம் பேசாது. தத்துவம்னா என்ன தெரியுமா? புரியாத என்ன சொல்லுவாங்க, தத்துவம். ஏன்னா அவனுக்கு புரியாது, நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றது. தெளிவாக தத்துவம் என்றால் உள்ளதான் தன்மை. என்னது? உள்ளது. தத் அப்படின்னா உள்ளது. தவம்னா தன்மை. உள்ளதாம் தன்மை தான் தத்துவம். தத்துவ விளக்கம் என்ன சொல்கிறதுனா, அப்படி எழுதிக்க, உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது. இதுதான் வந்து முக்கியமான ஃபார்முலா. இதுல இருந்தால் இறைவன் உண்டு, உயிர்கள் உண்டு, பதி பசு பாசம்லாம் உண்டு என்று நம்ம சொல்றது. உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது. உள்ளது அழியாது, உள்ளது உள்ளது எதுன்னு யாருக்கா தெரியுமா? உள்ளது எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உள்ள பொருள் யாராவது சொல்ல முடியுமா? தத்துவம்னா என்ன சொல்லிட்டேன்? உள்ளது. தவம்னா தன்மை. உள்ளதான். யாராவது உள்ள பொருளை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா ஏதாவது வேணும்னு உங்க ஐடியா ஐயா சொல்லுங்க ஐயா. உள்ள பொருள் ஏதாவது சொல்லுங்க ஐயா. ஐயா உள்ள பொருள் ஏதாவது? உள்ள பொருள் இவ்வளவுதான். என்னது உள்ள பொருள்? என்னது? பதி பசு பாசம். பதி பசு பாசத்தை 3ஆ பிரிக்கிறோம். ஆணவம் கர்மம். அப்புறம் மொத்தம் எத்தனை பொருள்? பொருள் 3. உள்ள பொருள் 3. உள்ள பொருள் எத்தனை? பதி பசு பாசம். பதி பேரறிவு. பதி என்னது? பேரறிவு. பசு சிற்றறிவு. நாம் வீரர். பாசம் அறிவில்லை. பாசம் என்னது? பேரறிவு, சிற்றறிவு, அறிவில்லாத சக்தி. 3 பொருள் தான். உள்ளது தோன்றும், இல்லது
அப்போ எது எது ரிஃப்ளெக்ட் ஆனாலும் உலகத்தில் எத்தனை பொருள் தான் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும்? ஸோ உலகத்தில் எத்தனை பொருள் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்? தெரியும். பனி தெரிவாரு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணில் ஏன் தெரியாது தெரியுமா? சிவருமா கண்ணால் பார்க்க முடியாது. நீங்கள் உயிரை கண்ணால் பார்த்தீங்களா? ஐயா, யாராவது உயிரை கண்ணால் பார்க்க? அழியிற பொருளை அழிகிற பொருளால் தான் பார்க்க முடியும். அழிகிற பொருளை கண்ணு அழிகிற பொருளா அழியாத பொருளா? நெருப்புல வச்சு எரிச்சிடுவோம், இல்லைன்னா புதைச்சிடுவோம். அழிகிற பொருள் தானேங்க. ஒரு அழிகிற பொருளால எதை பார்க்க முடியும்? அழிகிற பொருளை தான் பார்க்க முடியும். சிவபெருமான் அழிகிற பொருளா? உயிர் அழிகிற பொருளா? அப்ப இந்த கண்ணால அழியாத பொருளாகிய உயிரை பார்க்க முடியுமா? அப்ப எப்படித்தான் பார்க்கறது? உணர முடியும். எனக்கு வலிச்சதா வலிக்கலையா? நீங்க எப்படிங்க? எனக்கு தானே தெரியும். எனக்கு வலிக்கவே இல்லையே. உங்களுக்கு வலிச்சதுன்னு நீங்க தட்டி பார்த்தா உங்களுக்கு வலிக்கிறதா எனக்கு தெரியுமா? வலிச்சதா அப்படின்னு வலி என்பது ஒரு பொருள் உண்டு, உணரக்கூடிய பொருள். ஆனா வலியை நீங்க பாத்தீங்களா? அதுபோல அப்போ உணரக்கூடிய ஒரு அனுமான அளவில் அளக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. அனுமான அளவில் மலை மேல புகை இருக்குது. புகை இருந்தால் அதுக்குள்ள என்ன இருக்கும்? பாத்தியா இருக்கும் பார்த்தீங்களான்னா இது மாதிரி ஒரு அனுமான அளவில் உறுதி செய்யக்கூடியதுதான் இந்த உயிரும் கனியும் பசுவும் பாசம். அனுமான அளவில் உறுதி செய்யக்கூடியதுதான் கனி பசு பாசம். அப்ப இந்த இந்த கண்ணால அழியக்கூடிய ஒரு பொருளால அழியக்கூடிய பொருளைத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த பாசத்தை மட்டும் நம்ம இந்த சடப்பொருளால உணர முடியும். ஒரு பகுதி பாசத்தின் ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை இறைவன் திருவுருளாலைத்தான் உள்ளது. எதையுமே உணர்வதற்கு இறைவன் திருவுருள் இல்லாமல் அதெல்லாம் பின்னாடி பார்க்க. எதுக்கு வந்தோம்? உள்ள பொருள் எத்தனை? உள்ளதுதான் தோன்றும். 3 பொருள் தான் வெளியில வரும். கண்ணுக்கு தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி எப்படி வேணாலும் உள்ளது தோன்றும். இல்லாத பொருள் தோன்றவே. உள்ள பொருள் 3 அழியவே அழியாது. உள்ள பொருள் 3 அழிய சக்காரிய பாவம் பேர் தான் என்னது? சக்காரியம். உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது. இந்த 3 டெக்னிக்கல் வேர்டுக்கும் பொருள் என்னன்னா சக்காரிய பாவம். சத்து காரிய பாவம். நிறைய வாதம் பண்ணி பயங்கரமாக ரிசல்ட் சொல்றான் பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட் உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது தான் இந்த டெக்னிக்கல் வேர்டு. அப்ப தத்துவ விளக்கம் என்பது என்னன்னா, இந்த 3 பொருள் இருக்கும். 3 பொருள் தான் என்ன தோன்றும். இந்த 3 பொருள் அழியாது. உள்ளதா? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்க தெரிஞ்சுட்டு போகணும். அடுத்த ஃபார்முலா, அடுத்த காரண காரியம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? காரண காரியம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? நீ மழை வந்தது ஏதோ. நீங்க வகுப்பு நடக்கிறது ஏதோ ஒரு காரணம். இதுல 3 காரண காரியத்துல 3 இருக்கு. இத உதாரணம் கொடுத்துருக்கேன். இதை பார்க்க வேணாம், இப்போ நான் சொல்றேன், அதுக்கப்புறம் பார்க்க. இது என்னவா இருக்குப்பா? பயன்பாட்டுல இருக்கு. இருக்குதா இல்லையா? தற்போதைய பயன்பாட்டு நிலை. தற்போதைய பயன்பாட்டு இதுக்கு பேர் காரிய நிலை. The word technical word தற்போதைய பயன்பாட்டு நிலை, அதுக்கு பேர் என்னது? காரிய நிலை. நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் தற்போது நீ பயன்படுத்திட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் என்ன நிலையில இருக்கு? இந்த பொருள் இந்த பொருள் எந்த நிலையில இருக்கு? காரிய நிலையில். இதுக்கு முன்னாடி இந்த பொருள் என்னவா இருந்தது?
ரைட்டா? அந்த பிளாஸ்டிக் காரணம், அந்த பிளாஸ்டிக் நிலைக்கு பேர் என்னது? காரண நிலை. இப்ப பேனாவா இருக்கிற நிலை அந்த பிளாஸ்டிக் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? மண்ணுக்குள்ள இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் கிடைக்குது. மண்ணுக்குள்ள இருந்தாலும் இரும்பு, பிளாஸ்டிக், அலுமினியம், என்ன ஜெர்மானியம், இட்டாலியம் எல்லாம் எதிலிருந்து கிடைக்குது? எல்லா தாளும் எதிலிருந்து கிடைக்குது? இப்போ இது அப்போ பிளாஸ்டிக், இப்போ மண், இப்போ ரெண்டு பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக் காரியமா மண்ணு காரியமா? நீங்க பிளாஸ்டிக்கை வெளியில் எடுத்தாச்சு, அது காரியம். அது காரியம். மண்ணு காரணம். மண்ணு எங்க இருந்து வந்துச்சு? பஞ்சபூதம் தான் மண்ணு. பஞ்சபூதம் எதுல இருந்து வந்துச்சு? மாயா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளில் இருந்து வந்துச்சு. இப்ப அது காரணம், மண்ணு காரணம். அது காரணம். காரிய நிலையும் காரண நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. இருந்தா இல்லையா? மாயை எதுல இருந்து வந்துச்சு? எதுல இருந்து வரல, முட்டிக்கிச்சு. அதோட போய் 5 பொருள் போய் முட்டிடுச்சு. 5 பொருள் ஒரு பொருளை போய் என்ன பண்ணிடுச்சு? இது எதுல இருந்து வரல, அனாதியே இருக்கு. அதுதான் மூல காரணம். அது பேர் என்னது? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஒரு மூல காரணமாகிய ஒரு பொருளிலிருந்து இத்தனை காரணப்பட்டு காரியப்பட்டு காரணப்பட்டு காரியப்பட்டு கடைசியாக ஒரு காரிய நிலையில் ஒரு பொருள் இருக்கிறது. ரைட்டா? ரைட்டாயா? இப்போ நாங்கள் பாட்டுக்கு வரோம். இந்த கீழே உதாரணத்துக்கு வரல, அதுக்கு மேலே போகிறோம். கீழே உதாரணம் இருக்கா? செங்கல் எதிலிருந்து செய்யணும்? இப்ப செங்கல் கையில் ரெடியா கையில் வச்சிருக்கேன். செங்கல் கையில் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இது காரியப்பட்டிருக்கா காரணப்பட்டிருக்கா? ரொம்ப கரெக்டா இருக்கு. என்னங்க சைவ சித்தாந்தம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செங்கல் என்ன வச்சிருக்கீங்க? செங்கலுக்கு மூலமா இருந்தது எது? காரணமா இருந்தது எது? மண். மண்ணுக்கு காரணம் மண்ணுக்கு காரணம் இப்போ நான் திருப்பி இன்னொரு சொல்றேன். இப்போ செங்கலை கொண்டாந்து செவுத்துல வச்சுட்டேன், செவுத்துல வச்சு பூசிட்டேன். இப்போ எது காரியம்? செங்கலா செவுரா? செவுரு. செவுரு காரியம், செங்கல். இப்ப செங்கல் மண்ணு, இது காரியம் காரணம். செங்கல் காரியம், மாயை மண்ணு, எது காரியம் எது காரணம்? மாயை காரணம். அதுக்கு மேல எல்லா காரணம் இருக்காங்க, மாயைக்கு மேல இல்லை. அதனால அதுக்கு பேர் என்னது? காரியம் காரணம். காரணம் மட்டும் மாறிக்கிட்டே, மூல காரணம் மாறவே, காரண காரியம் மட்டும் மாறிக்கொண்டே. எனி டவுட்? இப்போ நான் ஒன்று கேட்பேன், கரெக்டாக சொல்றீங்க. மண்பானை இருக்கம்மா வீட்டில்? மண்பானை, மண், இதில் எது காரியம் எது காரணம்? பானை காரியம் என்னது? வெரி குட், ஐயா கரெக்டாக சொல்லிட்டார் ராஜா. பானை காரியம், மண்ணு காரணம். மண் அப்புறம் மாயை, அவ்வளோ புரிஞ்சிச்சா சிவா? அப்போ உலக உற்பத்திக்கு முக்கியமாக இந்த 3 விஷயம். முதல் ஃபார்முலா என்ன சொன்னேன்? உள்ளது தோன்றும் இல்லது தோன்றாது உள்ளது. உள்ள பொருள் 3 தான் தோன்றும். அது அந்த உள்ள பொருள் அழியாது, 3 அழியாது. ஃபார்முலா ஒரு முடிச்சா. அடுத்தது காரண காரியம் மூலகம். தெளிவாக்கிங்களா? இப்போ அப்படியே இங்கே வாங்க. எதுக்கு இதை படிக்கிறோம்? இதை எதுக்கியா சொல்றீங்க? இந்த உடம்பு, இந்த உடம்பு எதுல இருந்து வந்துச்சு? இந்த உடம்பு காரியப்பட்டு உங்களுக்கு வந்துருக்கு, இருக்கையா? ஏன் உடம்பு இருக்கு இல்லையா? காரியப்பட்டு உங்களுக்கு உடம்பா வந்துருக்கு. எதுல இருந்து வந்துச்சு? மண்ணு காரணம். மண்ணு யார் சொல்லுது?
உண்மையிலே அண்டத்தில் உள்ளது இந்த உடம்பு காரியப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமா இருக்கிறது பஞ்சபூதம். இது காரணமா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து படிக்கிற அத்தனையும் உங்களோட சேர்த்துக்கணும். வெளியில 1000 உதாரணம் சொன்னாலும் கடைசியில் அந்த உதாரணத்தை கொண்டாந்து எதுல சேர்த்துக்கணும்? உங்களோட உயிரோடையும் உங்க உடம்போடையும் சேர்த்து பார்க்கணும். உங்க உயிர் உடம்போட சேர்த்து பார்க்கறது தான் படிக்கிறது. 1000 சொன்னாலும் கடைசி ரிசல்ட் எங்க வந்து நிற்கணும்? நம்ம உடம்புல நம்ம அதுக்கு தானே படிக்கிறது. அது இனி கல் இருந்தாங்க மண் இருந்தாங்க எனக்கு என்ன என் உடம்புக்கு என்ன அது பதில் சொல்லிட்டு அது உதாரணம் தான். அது ரைட்டுங்களா ஐயா? காரியம் இந்த உடம்பு காரியம் காரணம் பஞ்சபூதம் மூல காரணம். இதை சொல்றதுனால நான் பிளாஸ்டிக்கு மரமட்டை செங்கல் மண்ணால் கட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த உடம்பு எங்க இருந்து வந்தது இறைவன் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும்ல. ஒரு பொருள் காரணங்கள் இருந்தால் காரியப்பட்டு இங்கே வரும். ரைட்டு தானே? எங்க இருந்து புதுசா வரல. 5 பொருளுக்குள்ள இருந்து தான் இதெல்லாம் வருது. நான் சொல்றது ரைட்டாயா? முடிஞ்சா இப்ப 2 பாடம் வந்துட்டா உங்க உடம்பு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். உடம்பு காரிய நிலை, பஞ்சபூதம் மாயை. இதை செய்யறவங்க வேற கொயவன் மாதிரி ஒருத்தர் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இது இந்த டெக்னிக்கல் வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல பாருங்க காரணம் என்ன எழுதியிருக்கேன்? தற்போதைய நிலைக்கு மண்பானை மண், மண்பானை மண். ரைட்டாயா? சூக்கும பஞ்சபூதம். ரைட்டாயா? இந்த உடம்பு பஞ்சபூதம். ரைட்டு தானையா? நம்ம உடம்போட பொருத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ரைட். காரியம் தற்போதைய பயன்பாட்டு நிலை. இந்த உடம்பு தனு கரண புவன. ரைட்டா நான் சொல்றது? தனுன்னா என்ன? சமஸ்கிருத வார்த்தை தனுன்னா. அதுக்கு பேர் உடல். அது பேர் என்னது? மாயா இயந்திர தனுவின் ஆன்மா. இந்த ஆன்மா எதுக்குள்ள இருக்குது? ஒரு மெக்கானிக்கல் பாடிக்குள்ள இருக்குது. இருக்குதா இல்லையா? நீங்க உங்களால் செய்ய முடியுமா? அப்படிலாம் நான் ₹1 கோடி கொடுக்குறேன், உங்களால் செய்ய முடியுமா? முடியுமா? என்ன ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திருக்கேன் பாருங்க. சிவபெருமா கொசு கூட கால் கை அதுக்கு ஒரு சங்கு மீன் சவுண்டு எவ்வளவு டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு நாளாவது அவர் போச்சு புகழ்ந்துருக்கீங்களா? சாமியார் கை கொடுத்துருக்க, எனக்கு கால் கொடுத்துருக்க, நான் பேசுறதுக்கு வாய் கொடுத்துருக்க, கால் கொடுத்துருக்க. ஒரு நாளாவது அவனை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னும் புதுசா பொதுக்குன்னு உங்களுக்கு தானே இருந்த மாதிரி பேசுறீங்க. அங்கிருந்து எடுத்து கொடுத்துருக்காரு சாமி. மூல காரணத்திலிருந்து காரணப்பட்டு இப்ப உங்களுக்கு காரியப்பட்டு நிற்குது. இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் யாரு? கரெக்டா சொல்லுங்க. இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் நீங்களா பஞ்சபூதமா? அப்ப யாரோட உங்களுக்கு அந்த உடம்பு நெருக்கமா இருக்கணும்? அப்படி இருந்தா உடம்பு நோயே வராது. நம்ம பஞ்சபூதத்தில் டச்சே கொடுக்க கூடாது. கட்டில படுக்கணும். கீழே பார்த்தா அடிக்கும், அது எதிரி. அது மட்டும் காத்து அடைச்சிருக்க எதுவாக திறந்து வைக்க. அப்ப பஞ்சபூதத்தோட சொந்தமா இருக்கிற உடம்பு பஞ்சபூதத்தோட நெருக்கமா இருந்தா நோய் வருமா? அதுல இருந்து தூர விலைக்கு 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 வைக்கத்தான் என்ன வருது? நான் சொல்றேன். இப்போ காரணம்னு ஒன்று சொல்றேன். வாட் இஸ் மீன் பை காரணம்? தனுனா உடம்பு, காரணம்னா கருவிகள். காரணம்னா என்னது? உங்க உடம்புல இருக்கிற ஒரு கருவி சொல்லுங்க. கை ஒரு கருவி, கால் ஒரு கருவி, கண் ஒரு கருவி, மூக்கு ஒரு கருவி, வாய்க்கு. கண்ணுக்கு தெரிகின்ற கருவி 15. எத்தனை கருவி? கண்ணுக்கு தெரிகின்ற கருவி, கண்ணுக்கு தெரியாத கருவி 16. மொத்தம் 36 கருவி. கருவிகளைத்தான் தத்துவங்கள் என்று சொல்கிறோம். கருவிகளைத்தான் என்ன சொல்றான்? தத்துவங்கள். 16 கருவி சேர்ந்ததுதான்
16 + 15 கருவி சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இந்த அதில் இந்த உடம்பு மொத்தம் எத்தனை? இப்போ ஒரு பைக் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு ஒரு பெரிய சாக்கு பை, என்னது சாக்கு பையில ஒரு ஒரு பண்டல் கொண்டாந்து இப்படி போட்டேன். நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அதை என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு மூட்டையை கொண்டாந்து வாசல் மூட்டையை கொண்டாந்து கிடுகிடுன்னு நான் என்ன பண்ணேன், ஓப்பன் பண்ணேன். அரை மணி நேரத்தில் அசம்பிள் பண்ணி நிறுத்தினேங்க. ஒரு பைக்கு, 2 சக்கரம், அது பைக்கு. இப்போ என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு மூட்டையில இருந்து என்ன வந்துச்சுப்பா? பைக்கை பயன்படுத்திட்டேன். திருப்பி மூட்டையாக்கி கொண்டு போகணும். நான் உடனே என்ன பண்ணேன், எண்ணத்துல வச்சேன் விரித்தல் விரித்தல். இறைவன் அப்படித்தான் நம்ம என்ன பண்றான்னா, பயன்பாட்டுக்கு இந்த உடம்பு என்ன பண்ணா திருப்பி புடுங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. பிடிக்க முட்டையில வச்சிருவான். உண்மையா பொய்யாங்க? அப்ப 36 கருவி சேர்ந்த ஒரு மூட்டை இப்பொழுது கண்ணுக்கு தெரிவது போன்று 36 கருவிகளாக வெளியில வந்து இருக்குதா இல்லையா? நான் சொல்றது இல்ல, பைக்கை 36 பண்ண முடியாது, 306 இருக்கும். 306 பார்ட்ஸ் இருந்தால் தான் பைக்கு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுபோல ஒரே ஒரு மாயையிலிருந்து இறைவன் ஒரு மூட்டையிலிருந்து விரித்தது தான் இந்த தனு. அந்த தனுவுல உடம்புல கரணங்கள். கரணம் எத்தனை? கண்ணுக்கு தெரிகின்ற கருவிகள் 15, கண்ணுக்கு தெரியாத கருவி. அதனாலதான் எத்தனை இடத்துல திருநீர் பூசுறோம்? 16 இடத்துல. ஏன் தெரியுமா டெய்லி பூசுறோம்? கண்ணுக்கு தெரிகிற கருவியை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். இந்த கண்ணுக்கு தெரியாத கருவி இருக்கு பாரு, மகா மோசமான கருவி. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தெல்லாம் சொல்றாங்க பாரு, அது இஷ்டத்துக்கு வேலை செய்யுது. சாமி உனக்கு எதிரா நான் செத்தாலும் அந்த கருவி இருக்கு பாருங்க, உனக்கு எதிராக வேலை செஞ்சிடக்கூடாதுப்பா, நான் உன்னை வந்து அடையிறதுக்கு தடையா இருந்துடக்கூடாதுப்பான்னு நினைச்சு 14 இடத்துல என்ன பண்றோம், அந்த கருவிகளை நினைத்து நினைத்து 16 இடத்தில் மனம், புத்தி, ஆங்கார, சித்தம் சொல்ற அந்த கருவிகளுக்கெல்லாம் எத்தனை இடத்துல டெய்லி பூஜை பண்றோம்? இதைத்தான் ஆயுத பூஜை என்று நாம் சொல்றோம். இதைத்தான் என்ன சொல்றோம்? உண்மையான ஆயுதம் இதுதான். நம்ம வழக்கத்திலே கொத்தனார் என்ன பண்றாரு, இந்த கரண்டியை போட்டவுடனே அவர் அதாயுதம் நினைச்சு பூஜை பண்றாரு. கணக்கு இருக்கிறவன் நோட்டு புஸ்தகம் ஆயுதம் நினைச்சு அதை பூஜை பண்றான், பேனா வச்சு. உண்மையான ஆயுதம் என்ன தெரியுமா? நமக்கு இறைவன் கொடுத்த இந்த கருவி கரணங்கள் தான் ஆயுதம். அது இறைவனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது என்று ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பூஜை செய்வதுதான் ஆயுத பூஜை. உண்மையான ஆயுதம் இதுதானுங்க. அதெல்லாம் சும்மா நம்ம உலகத்துல பிழைக்கிறதுக்கு கொடுத்த ஒரு கருவி கரணம், மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னையா? அப்போ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை கருவி இருக்குது? 36 கருவியில 5 கருவி சிவபெருமானுக்கு விட்டுடுங்க, மீறி 31 கருவி. கண்ணுக்கு தெரிகின்ற கருவி எத்தனை கொடுத்துருக்காரு நமக்கு? அது என்னன்றது கண்ணுக்காக மூக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் 15 கருவி. கண்ணுக்கு தெரியாத கருவி எத்தனை? கண்ணுக்கு தெரியாத கருவி எத்தனை? செத்து போன உடனே 14 நாள் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்குதான் சாமி 14 நாள் காரியம் பண்ணுறது, வேற ஒன்றும் கிடையாது. அது எதுக்குன்னே தெரியாம 16 நாள், இப்போ 16 நிமிஷத்துல காரியம் பண்ணிடுறாங்க. ரைட்டு தானே? 16. ஏன்னா பிஸி ஆயிடுச்சு உலகம். இப்போ இந்த சிலையடை பொறுத்தவரையிலே விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சிச்சா? தனு கரணம் பூவனா என்ன தெரியுமா? இந்த உலகம். உலகம் வேணுமா வேண்டாமா? நம்ம இருக்கிறதுக்கு போகும். அம்மா வேணும், அப்பா வேணும், மகை வேணும், பிள்ளை வேணும், ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, கோழிக்குட்டி, அப்புறம் காது, பொங்கலாம் போட்டோம். வேணுமா வேண்டாமா? வேணும். ரைட்டா? அப்போ காரியப்பட்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற படைத்திருக்கின்ற, இதுதான் படைத்தல். இது பெருதான படைத்து கொடுத்தது எது என்றால், ஒண்ணு இறைவன் நமக்கு படைத்து கொடுத்தது இந்த உடம்பு.
2 அந்த உடம்புக்குள்ள கருவிகள், உடம்புக்குள்ள கருவி. 3 இந்த உடம்பு சுற்றி விளையாடுறதுக்கு ஒரு இடம். 4 நாம அனுபவிக்கிறதுக்கு அனுபவம். அனுபவிக்கலைன்னா நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. நிழலின் அருமை. அப்ப நிழலையே அனுபவிக்கணும், வெயிலே அனுபவிக்கணும். அப்போதான் நமக்கு என்ன தெரியும்? நிழலின் அருமை. சரிதானே சிவா? அப்ப இறைவன் நமக்கு எதை படைத்தருள் இருக்கின்றார்? தனு, கரணம், புவனம். இறைவன் எதை படைத்தார்? தனு, கரணம், புவனம். திருப்பி சொல்லுங்க. எதுனாலே கொடுத்தாங்க படைத்தான். என்ன கொடுத்துருக்கான்? தனு, கரணம், புவனம். எதை படைக்கிறது? இதுதான் படைத்தல். படைத்தல். காரிய நிலைன்னா என்ன? தற்போதைய பயன்பாடு. இப்போ உங்களுக்கு காரியமா என்ன இருக்கு? இறைவன் கொடுத்துருக்காரு உடம்பு, தனுக்கரண, உடம்பு. ஓகே, தெளிவாக்கிங்களா சிவா? இப்போ நல்லா. இப்போ நான் உங்களுக்கு, நான் தான் கடவுள், நீங்களாம் உயிர்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு உருண்டையா ஒரு உடம்பை கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. உருண்டே தெரியுங்க, உருண்டையா ஒரு உடம்பு கொடுக்குறேன். கண் கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது. ஒரு உடம்பு உருண்டையா கொடுக்குறேன். வச்சுக்கிட்டு பால் மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓகேயா? அது எப்படி? அது நீயே வச்சுக்க சார். நான் பேசாம போறேன். சொல்லுமா உள்கருவி புறக்கருவி இரண்டும் இல்லா உடலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சாமி நீ கொடுத்துருன்னு கேட்கணும்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லாத உடம்பு கொடுத்த வெறும் உடம்பு வச்சு நான் என்ன செய்யறது? எதை சிந்திக்கிறது? மனச கொடு, வச்சுக்கிறது மனச கொடு, கை காலை கொடு. கேட்போமா கேட்க மாட்டோமா? ஸோ தனு வெறும் கருவி இல்லாத உடம்ப நம்ம கரணம். கரணம்னா கருவி. அந்த கரணங்கள் மற்றும் புறக்கரணங்கள் கூடிய உடலை ஏற்றுக்கொள்ளும். அந்த கரணங்கள், அந்த கரணத்துக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. கருவி, கண்ணுக்கு தெரியாத கருவி, கண்ணுக்கு தெரிகின்ற கருவி. கண்ணுக்கு தெரிகிற கருவியில அம்மா சொன்னாங்க கையினாங்க. அப்புறம் கண்ணு, மனம், எல்லாமே கண்ணுக்கு தெரிய கருவி. உடம்பு, கருவாய், எருவாய், காலு, கை எல்லாமே கண்ணுக்கு தெரிகின்ற கருவி. கண்ணுக்கு தெரியாத கருவி கொஞ்சம் சொல்லுங்க. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், காலம், நீதி, கலை. பஞ்சபூதம் அது கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? பஞ்சபூதம் 5 கண்ணுக்கு தெரியும். கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் 5. அப்புறம் கை, காது, கருவாய், எருவாய், தொழில் படுகின்ற வாய் 5 தெரியும். வாய் மட்டும் 2. வாய் மட்டும் ஒரே ஒரு கருவி மட்டும் 2க்கு பயன்படுது. என்ன கருவி? தேவாரமும் படிக்கும், 4 பேரை திட்டவும் செய்யும். நல்ல வாய்க்கு பேரு ஞானேந்திரியம், அடுத்த வாய்க்கு பேரு கர்மேந்திரியம், பாவ கர்ம வைக்கிற வாய். 2க்கும் பயன்படுதா இல்லைங்களா சிவா? சுருக்கமா சொல்லணும்னா சொல் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய் ஞானேந்திரியம், பொது உலகத்தில் இருக்கக்கூடிய வாய் செயல்பாட்டு, சாப்பிடணும், தொழில் செய்யணும். நான் சொல்றது புரியுதுங்களா சிவா? ஒரு கருவி, அந்த ஒரு கருவி மட்டும் 2 in 1 ஒர்க் பண்ணும். அப்போ மொத்தம் 30 கருவி. இந்த ஒரு கருவி மட்டும் 2ஆ பிரியுது. அது மட்டும் என்னது? 2. வாய் மட்டும் 2க்கு வரும். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அப்புறம் பஞ்சபூதம் 5, 15 கண்ணுக்கு தெரியும். மீதி இருக்கிற 16 கண்ணுக்கு தெரியும். பின்னாடி பார்க்கணும். ரைட்டா? ஒரு அவுட்லைன் மட்டும். அப்ப அந்த கரணங்கள் மற்றும் புறக்கரணங்களும் கூடிய உடம்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்வோமா மாட்டோமா? முதல்ல ஒரு உருண்டையா உடம்பு கொடுத்தாரு. சாமி என்ன வச்சுக்கணும், என்ன ஏதாவது
சரி நான் கண்ணு கொடுக்குறேன், கால் கொடுக்குறேன், மூக்கு கொடுக்குறேன், எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ ஓகேயா? ஓகே. இப்போ உங்களை பீரோக்குள்ள வச்சு பூட்டிடுறோம். எல்லாரையும் வா உள்ள வச்சு இந்த அறைக்குள்ள வச்சு பூட்டி இப்படியே இருங்க. ஓகேயா? ஓகேயா? அப்ப என்ன வேணும் நமக்கு? உலகிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, இடைவெளி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இப்ப கதவை துறக்காதீங்க, மூச்சு விட முடியல, உள்ள வச்சு அடைக்கிறதா என்ன ஆயிருக்கும் நமக்கு? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப என்ன வேணும் நாம குழந்தைக்கு ஒரு இடம், அதுதான் போகணும். அதான் என்னது? சரி, இந்த பூனத்துல கொடுத்துட்டேப்பா, நீ மட்டும் உருட்டுட்டே கடை. செடி கிடையாது, கொடி கிடையாது, ஆடு கிடையாது, மாடு கிடையாது, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஆட்டுக்கு கிடையாது, நீ மட்டும் போயிட்டே. ஓகேயா? அதுக்கு நானே உன்னோட வந்து தனியாக இருக்க முடியுமா? அப்ப என்ன வேணும்? போகம் வேணும். என்ன வேணும்? அனுபவ பொருள்கள் வேணும். அனுபவ பொருள்கள் 2 விதம். உயிர் பொருள், சடம். அனுபவ பொருள் என்னது? அம்மா, ஆட்டுக்குட்டி, எறும்பு, மாடு. நான் கூட நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் பொருள், பாக்கியில வேஸ்ட் நினைச்சிடக்கூடாது. எல்லாமே காது, சடப்பு, பங்களா, அதுவும் வேணுமா வேண்டாமா? உயிர் பொருள் கூட வேண்டாம், சடப்பொருளாக வேணும், குடிக்கணும். இப்போ அவசரத்துல கப்பல்ல இருந்து நான் விழுந்துட்டேன். இப்போ சாமி நீங்க அன்னைக்கு 10 லட்சம் கடை கேட்டீங்க, என்ன உங்கள்கிட்ட வாங்கினேன் 1 கோடி இந்தாங்க குடிங்கன்னு கப்பலில் இருந்தேன் எனக்கு. அப்போ ஒன்றாந்து கடனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேணாம் என்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்குந்தாங்க வச்சு தூக்கி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்குவீங்களா? அப்போ என்னடா வேணும்? கேட்குறேன்னு ஈராடா ஏதாவது ஒரு பழைய இருந்தாலும் முடிச்சுக்கிறேன். அதான் உண்மை. அதான் என்னது? அத்தனையும் போய் கரையேறுவதற்கு ஒரு பலகை எப்படி தேவையோ, கரையேறுவதற்கு திருவருள் தேவை என்பதை என்று உணர்கிறோமோ அன்றே நாம் முக்திக்கு. நம்ம ஒரு டெக்னிக்கலாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். திருமுறைகளுக்குள்ள போனீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ரசனை, பெருமாளத்தை உருகி வழிபடுவதற்கு திருமுறை, உணர்ந்து வழிபடுவதற்கு உணர வைப்பது சைவ சித்தாந்தம், உருக வைப்பது. நான் சொல்றது உணர்வும் உருகுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணராம நான் உருகிக்கிட்டே இருக்கிறேன், நானும் எதுக்குதான் இவன் கெஞ்சுறேன், நான் போய் இந்த சிவத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இது இருக்கு அது இருக்கு, ஏதாவது செய்யுன்னு சொன்னா நம்மள என்ன சொல்லியிருக்கேன்? மென்டல். அதே இவங்க அம்மாட்ட உட்காந்து ஏதாவது செஞ்சாலும், ஐயா எங்க சொல்லு, நான் யார்கிட்ட சொல்லியான்னு செஞ்சு விட்டுறையா, நான் என்னையா பண்ண முடியும், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிட்ட போய் உட்காந்தா அதே போலதான் உணர்வும் உருகுதலும் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல உட்கார்ந்து உருகணும் காட்டுவது எதுன்னா உணர்வு. இந்த உண்மையிலே கடவுள் இருக்கிறான், நம்ம என்னன்னு செய்யலாம். அந்த உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயம் வரும். நம்ம கூட சிவபெருமான் இருக்கு. இப்போ எல்லாரும் கும்பிடுறோம், மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு கும்பிட்டு நம்பிக்கையோட இருப்பீங்களா? டாக்டர்கிட்ட போயிருக்கு அந்த என்ன இருக்குல்ல, பாலினும் சாவினும் வருந்தினும் ஓய் வீணினும் உலகனல். எவ்வளவு அந்த உணர்வு இருக்குதா இல்லைங்களா சிவா? இப்போ தனு கரண புவன 4 நமக்கு வேணுமா வேண்டாமா? அப்ப இறைவன் நமக்கு எதை படைத்தருளா? தனு, தனுனா கரணனா கண்ணுக்கு தெரிகிற கருவி, கண்ணுக்கு தெரியாத. போகம்னா போகணும்னா போகம்னா உயிர் போகம், உயிர் போகம், சடபோகத்துக்கு ஒரு உதாரணம் வெரி குட், தங்கம். உயிர் போகத்துக்கு உதாரணம் அம்மா அப்பா, நல்ல வேலை. சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? உள்ளது தோன்றாது, இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. எது உள்ள பொருள் எத்தனை? 3. என்னென்ன பொருள்? அதுதான் தோன்றும், அது 3 அழியாது. இவ்வளவுதான விஷயம். நான் சொல்றேன், உள்ளது தோன்றும்,
இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அப்போ 3 பொருள் தான் தோன்றும், 3 பொருள் அழியாது. ரைட்டா? புதுசா 4வது பொருள் இல்லை என்று அர்த்தம். இல்லது தோன்றாதுன்னா 4வது பொருள் என்று ஒன்று இல்லை. பேரறிவுடைய பொருள், சிற்றறிவுடைய பொருள் அறிவே இல்லாது. பதி பசு. தெளிவாயிட்டீங்களா சிவா? காரண நிலை, காரிய நிலை, மூல காரணம். காரிய நிலை என்பது தற்போதைய நமக்கு என்ன காரியமா கொடுத்திருக்காரு? தனு கரணம் குணம் காரியப்பட்டு வந்துட்டா இல்லையா சிவா? இந்த 4 காரியப்பட்டு கொடுத்துருக்காரா இல்லையா? எதுல இருந்து? காரணம் பஞ்சபூதம், மூல காரணம் மாயிலிருந்து பிரித்து கொடுத்துருக்காரு. எப்ப வேணாலும் சுருக்கி எடுத்துக்குவாரு. திருப்பி மூட்டை மாதிரி தான் நம்ம உடம்பு. பேக்கிங் டிஸ்பேக்கிங், பேக்கிங் டிஸ்பேக்கிங் சொல்ற புரிஞ்சுங்களா சிவா? எத்தனை ஜென்மத்தில் எத்தனை உடம்பு கொடுத்துருக்கோம். பள்ளியாக பிறந்திருக்கோம், பூனையாக பிறந்திருக்கோம், ஆடாக பிறந்திருக்கோம், மாடாக பிறந்திருக்கோம், புல்லாய் கூடாய் புழுவாய் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் பண்ணிடுறாங்க. இப்போத்தான் நமக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை கேட்குற ஞான கல்வி அது ஏதோ ஒரு ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க மட்டும்தான் இந்த இடம் இருக்குது, இவங்க மட்டும் கேட்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இறைவனை நிச்சயமாக அடைய போகிறோம். இறைவனை நம்ம அடைய கொஞ்சம் அந்த கவனமாக கொஞ்சம் மூளை இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த மூளையை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. மூளை வேகமாக வேலை செய்யுமா, கம்ப்யூட்டர் வேகமாக வேலை செய்யுமா? கரெக்டாக இருக்கு. இதில் கூட கரெக்டாக இருக்கு. மூளையால கம்ப்யூட்டரே தேவை. நான் என்னமோ நினைச்சேன், பயங்கரமான கேள்விக்கெல்லாம் நான் பதில் அடிக்கிறேன். உண்மைதானே சிவா? இப்படியெல்லாம் பதில் யாராவது சொல்லுவாங்களா? நான் சொல்லி கேட்டதே இல்லையே. நீங்க இவ்வளவு பேர் சொல்றீங்க. எல்லாம் எதை படைத்தான்? கொஞ்ச நேரம் இருங்க. எதை படைத்தான்? யாருக்காக படைத்தான்? நமக்கு, உயிர்களுக்காக. படைத்ததெல்லாம் படைத்தார், அதை யாருக்காக படைத்தார்? யாருக்காக படைத்தார்? பெரும் கருணை கொண்டு. இவங்க நிறைய சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு அதனால படைக்க சொல்லுங்க. ரைட்டா சிவா? ஒரு சதுரம். இந்த சதுரத்துல எங்கேயாவது பஞ்சர் போட முடியுமா சிவா? இந்த 4 இருக்கு, தனு கரணம் குணம் போகம். சிவபெருமான் கேட்கிறாரு, அம்மா ஐயா 4 கொடுத்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன், ஏதாவது ஒன்று திருப்பி கொடுங்களேன்னு கேட்குறாரு. எதை கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஏதாவது உண்மை கொடுக்கறதுக்கு சிவபெருமான் கொடுத்தவரே கேட்கிறாரு, கொடுத்தவனே புடுங்கி. யாராவது ஒண்ணு எதை கொடுத்தா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப எது எசென்சியல்? இந்த 4 அவன் படைத்து கொடுத்தான். இவற்றில் ஒன்றை கூட நாம் இழக்க முடியாது. இவற்றில் நாம் ஒன்றை கூட. ஆகவே இறைவன் இவை 4ஐயும் மாயையில் இருந்து நமக்கு படைத்து அருளியுள்ளார். தெளிவாயிட்டீங்களா? கிளியர்? கிளியர் ஆகலையா? சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. 2 அர்த்தம் இருக்கு. கிளியர் ஆயிடுச்சுன்னா சுத்தம், சுத்தம். அந்த பேர் கையில ஓட்டு வச்சு இல்ல, கையில வச்சு இல்ல, காதுல மட்டும்தான் கேட்குது. கண்ணு பார்க்க ஓங்காரத்து பொருளை எனக்கு. காது ரொம்ப முக்கியமா? கண்ணு முக்கியமா காது முக்கியமா சிவா? நீங்களே சொல்லுங்க. 2 எது ரொம்ப முக்கியம்? கண்ணு இருந்தாலும் பார்க்க முடியும், காது இருந்தாலும் கேட்க முடியும். எனக்கு அது நல்லா தெரியும். எது 2 முக்கியம்னு கேட்கிறேன். 2 முக்கியம் தாங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வம் அதெல்லாம் கண்ணு இல்லாம பார்க்க முடியாதுன்னு நான் இதே சொல்லுங்க. கண்ணே முத்திக்கு தேவையில்லைன்றாரு. எது தேவைமா? 5 செல்வமா?
கண்ணு ஒரு செல்வம், காது ஒரு செல்வம், மூக்கு ஒரு செல்வம், வாய் ஒரு செல்வம், உடம்பு ஒரு செல்வம். அந்த 5 செல்வம் இறைவன் கொடுத்திருக்காரு. அதான் ஞான எந்திரம் பேர். ஞான எந்திரங்கள் மெஷின்ஸ். அதுல எது தலையா? செல்வத்துள் எல்லாம் தலை எது? அதனாலதான் அது எப்படி இருக்கு பாரு. கற்றல் கேட்டல் நன்று. கற்கிறதுக்கு என்ன வேணுமா? கண்ணு வேணுமா? 10 மணி நேரம் நான் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன் கண்ணால. ஆனால் 10 நிமிஷத்துல வாஜர் சொல்லி கொடுப்பாரு. புஷுன்னு காது வழியா வரும். ஏறிடுமா ஏறாது? எனக்கு உத்தராபதினு ஒருத்தர் தான். எனக்கு கிளாஸ் இன்ஜினியர் தான். எனக்கு இந்த மேத்ஸ் பாடனால நான் பிஇ படிக்கும்போது எனக்கு பெரிய அலர்ஜி. மேத்ஸ் பாடனாலே வரவே வராது. அந்த உத்தராபதினு தான் புரியும் பண்ணுறீங்கன்னா புரியாது. ஏன்னா மக்கள் நினச்சிக்கிட்டு இப்போ உட்கார வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாதான் எனக்கு ஏறும். நான் வந்து சும்மா அவனுக்கு கூட்டிகிட்டே இருக்கணும். நான் இவங்க கூட்டிகிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தா அவனை விட அதிகமாக மார்க் எடுத்து ஒவ்வொரு தடவையும் நான் ட்ரீட் நான் தான் கொடுப்பேன். அது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஏழிலும் ஒருத்தர் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர். இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க. எனக்கு இந்த படிப்பு இந்த மேத்ஸ் வந்து அது வேறவே ரொம்ப டேர்ச்சராக இருக்கும். ஆனால் நாங்கள் ரூம் போட்டு ஒன்றா படித்தோம். அப்பெல்லாம் படிக்கும்போது அவங்க கட்டிக்கிட்டே இருப்பானுங்களா, நான் இந்த ஓரமாக கேட்டுட்டே இருப்பேன். அவ்வளோதான் புத்தகமாக அடிக்க வச்சுருப்பானுங்க. படிச்சுட்டே இருப்பானுங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஜாலியாக சாப்பிட்டுமே இருப்பேன். அவன் நடத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க இன்னொருத்தர் சொல்லி அதை மட்டும் கேட்டுட்டே இருப்பான். அங்கே போய் அப்படியே கட்டிட்டு வந்துடுவேன். ரிசல்ட்டு பார்த்தா நான் தான் அதிகமாக இருப்பேன். ஒவ்வொரு தடவையும் ட்ரீட் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது? செல்வத்துள் செல்வம் கற்றலில். அதனாலதான் ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் எரிஞான பூசை. அந்த எது வழியா நடக்கிறது? ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல். அப்ப ஞானத்திற்கு முக்கியமாக எந்த கருவி நமக்கு பயன்படுகிறது? எந்த கருவி பயன்படுகிறது? இந்த கருவி அதாவது செல்வத்துள் செல்வம் வாய் செல்வம். இப்பொழுது நமக்கே செல்வத்துள் செல்வம் வயிற்று செல்வம். இப்போ வயிற்றுக்கு ஐயா டீ ரெடியா? ஆகவே ஒரு 2 நிமிடம் டீ பிரேக் இல்லை. இங்கேயே டீ வரும். யாருக்காவது 36 இல்லை. தற்போது உள்ள பொருள் 3. உள்ள பொருள் என்னென்ன? பதி எத்தனை பேரு? ஒரு தங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க பதி ஒருத்தர் இருக்கு. கடவுள் என்ன 100 கடவுளா இருக்க முடியும்? கடவுள் எத்தனை? ஒரு பஸ் அதுல ஒரு ஈட நான் சொல்ற புரியுதுங்களா? எண்ணிலி உயிர்கள் எத்தனை? இதுவரைக்கும் எத்தனை முத்தி அடைஞ்சிருக்கு? எத்தனை முத்தி அடைய வேண்டி இருக்கு? யாருக்காவது இந்த கணக்கு தெரியுமா? ஐயா, முத்தி அடைந்த உயிர்கள் எத்தனை? முத்தி அடைய வேண்டிய உயிர்கள் எத்தனை ஆயிருக்கோ அத்தனை. இதுவரைக்கும் எத்தனை உயிர்கள் முக்தி அடைஞ்சிருக்கோ அத்தனை உயிர்கள் இனி பாக்கி. இனி 1 கோடி வருஷம் கழிச்சு இந்த கேள்வியை நான் கேட்டாலும் பதில் என்னது? அப்படின்னா உயிர்கள் எந்த உயிர்கள் எண்ணி உயிர்கள். ஆனால் ஈடு இல்லாதவர் ஒரே ஒருத்தர் தான். யாரு? ஈஸ்வரன். யாரு? 100 கோடி பிரம்மர்கள் முந்தின. பிரம்மா எத்தனை வந்து படிச்சுட்டு போயிட்டாராம்? 100 கோடி பிரம்மர்கள் முந்தினர். அதுபோலவே 6 கோடி நாராயணன் அங்கனே. 6 கோடி நாராயண காலமும் போயிடுச்சான். காத்தல் காலமும் போயிடுச்சான். காத்தல் கடவுளா இருந்தோம்.
இந்திர எத்தனை பேர் இந்திரனா? ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திர. ஏறு கங்கை மணல் இருக்கு இல்லையா? ஏறு கங்கை மணல் இருக்கா இல்லையா? அந்த கங்கை எவ்வளவு பெரிய ஆறு, அதுல மணல் எவ்வளவு இருக்கும்? அந்த மணலை ஒண்ணுன்னா எடுத்து என்னன்னா எத்தனை மணல் இருக்குமோ என்னன்னா எத்தனை மணல் இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போட்டாங்க. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திர. ஆனால் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே. முடிவு இல்லாதவன் யாரு? தோற்றமும் முடிவும் இல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல, அரும் பெரும் ஜோதி யாரு? பேரழி மூன்றம் கொஞ்சம் நஞ்சம் எல்லை இல்ல அறிவு. அவருடைய அறிவு எவ்வளவு? நம்மளுடைய அறிவு அப்படியே இருக்கும். ஆனா அந்த ஒன்னொன்னு அட்டாச் ஆயிடுச்சு. செம்பு களிம்புன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்க, செம்பு எப்படி இருக்கும்? தங்கம் தோத்து போயிடும். செம்புல களிம்புன்னு ஒண்ணு இல்லைன்னா செம்பு எப்படி இருக்கும்? தங்கம். இன்னொரு சிவா, இந்த செம்புல களிம்பு போல இவர் சொக்க தங்கம் போல. யாரு? சொக்க தங்கம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இழைத்தேன். யார் சொல்ற? ஞான சம்பந்தரா? மாணிக்கம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். சும்மா எல்லாரும் தங்கச்சி வச்சிருக்கீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 பவுன் வாங்குறீங்க. அதே கடையில் இப்போ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எத்தனை பவுனா இழைச்சிடும்? எத்தனை? அப்படியே தான் இருக்குமா? அது எந்த கடைன்னு சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 பவுன் வாங்குனீங்க. இப்ப போனா 2.5 பவுன் வந்தா பெரிய நல்ல கடை. விற்கிறதுலையும் காசு, வாங்குறதுலையும் காசு. அப்ப அந்த 2.5 பவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எழுதிக்குமா அந்த செயின்? 4 பவுன் வாங்கினது 10 வருஷம் கழிச்சு போயிருக்கீங்க. எத்தனை பவுனா குறைஞ்சிச்சு? அது அவன் உரசுகளில் கொஞ்சம் எடுத்துட்டான். அழுக்கு நீக்கிறேன்னு சொல்லி ஆசிட்ல போட்டு உருவிட்டான். அப்புறம் அதில் காப்பர் இருக்கும், அது இருக்குன்னு சொல்லி அதையும் கழிச்சு கடைசியில் 2.5 பவுன் இதுக்கு மேல குறைக்க முடியாதுன்னு முடி கட்டிட்டான். இதுக்கு மேல அது புதுசு வாங்குறது ஏற்றுவோம், புதுசு கொடுப்பாங்க கொடுக்கணும்ல, அது ஏற்றுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு மேல அது இறங்குமா? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இழைத்தேன். அதுபோல நான் 4 பவுனா இருந்தால் சொக்க தங்கமா மாறி 2.5 பவுனா மாறி இழைத்து விட்டேன். இனிமே நான் மாறதுக்கு ஒண்ணுமே என்கிட்ட அழுக்கே இல்லை சாமி. அழுக்கே எல்லா பிறப்புலையும் அழுக்க கழிச்சிட்டு இப்ப நான் எப்படி இருக்கேன்? சொக்க தங்கமா இருக்கேன். ஏன்னா நீ திருவடி நிச்சய கொடுத்துட்ட. 4 பவுனா இருந்தனால இப்ப என்ன ஆயிட்ட? சொக்க தங்கமாய். தந்தது உன் தன்னை கொண்டது. தந்தது தங்கத்தை, கொண்டது தகரத்தை. நான் தகரம். அவனை கம்பேர் பண்ணும்போது நான் யாரு? தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. சங்கரா, இது போல முட்டாள் யாராவது இருப்பானா? சங்கரா அவங்களோ சதுரர். தங்கத்தை குடிச்சிட்டு இந்த தகரத்தை எவனாவது வாங்கிட்டு போனா இது போல முட்டாப்பையும் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். யார்? ஒரே ஒருத்தன் தான் இந்த முட்டாள் பித்தன் மடை. யாருன்னா சிவன் அப்படின்னு சொல்றாரு. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆக்ரோஷம். யார் இது மாதிரி செய்ய முடியும்? ஏனறிவா உயிரிழத்தில் அவனுக்கு ஒரே ஒரு இச்சை, சிவபெருமானுக்கு ஒரே ஒரு விருப்பம் என்ன என்றால் உயிர்களிடத்திலே விருப்பம். வேற அவங்க எதுவுமே இச்சாசம். ஒரே ஒன்றைத்தான் நோக்குமா? உயிர்கள் மீது பிரியம், உயிர்கள் மீது கருணை. துன்பப்படுற மாதிரி இருக்குமா? நமக்கு துன்பம் வருமா? கத்தி எடுத்து டாக்டரு கட்டி எடுக்கிறதுக்காக கத்தி எடுத்து நோண்டுறாரு. சரியா தப்பா? சரியா தப்பாங்க? அது மட்டும் சரி. உங்களுக்கு துன்பம் கொடுத்தா மட்டும் தப்பு. சோதிக்கிறான், துன்பம் கொடுக்குறான், அழுகுறான், கவலை. கட்டி எடுக்கிறது கட்டி போட்டு எடுத்தா தானே சரியாகும். அதே போல உங்களுக்கு துன்பத்தை போட்டு சுரண்டி எடுத்தா தாங்க உங்களுடைய பக்குவம் வரும்.
ஓவரா துன்பம் கொடுத்தாலும் சாமியை நினைக்க மாட்டீங்க, ஓவரா இன்பம் கொடுத்தாலும் சாமியை நினைக்க மாட்டீங்க. அதனால இன்பம் கொடுப்பான், நமக்கு அதை பிடிப்பான், துன்பத்தை கொடுப்பான், துன்பம் கொடுப்பான், அப்புறம் நமக்கு அதை பிடிக்க இன்பத்தை கொடுப்பான். அதனால பேலன்சிங்கா பண்ணிக்கே. ஏன் தப்பு? பேரடி வாழும் யாரு? பதி. ஒருத்தன் தான். பதி எத்தனை பேரு? உயிர்கள் எத்தனை? எண்ணிக்கை. சிச்சரி. நம்ம அறிவு எப்படி இருக்கும்? பொய்யே உண்மை என்று உண்மை என்னதான் நடத்தினாலும் காதை உடன் நடத்துறதுல வச்சாத்தான் என்னத்தை என்ன இருக்கிற 10,000 நம்ம டிமாண்ட் அதை முதல்ல பார்க்கணும். நீ எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சு ஃப்ரீயாக உட்காந்தா வகுப்பு போ. இல்லைன்னா என்ன ஒரு சின்ன வேலை இருந்தால் வகுப்பு கட்டு. அந்த வேலை நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனால் ஏன் நிலைமை எப்படி தெரியுங்களா? எந்த வேலை வந்தாலும் வகுப்பு, எந்த வேலையாக இருந்தாலும் அதை தூக்கி போடும். இன்னைக்கு 4,000 ரூபாய் எனக்கு ஈகல் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். நேரத்தில் இருந்து ஞாபகம் மறதியாக என்ன பண்ணிட்டேன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் காசி யாத்திரை போட்டேன். ஞாபகம் மறதியாக சனிக்கிழமை உலக முடிவு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா 4 நாள் லீவ் இயல் போட முடியாது. இப்போ இது சிஎல் போட முடியாது. என்னால் எதில் இயல் போட்டுதான் இயல் போடுறது. நான் சொல்றது புரியுதுங்களா சிவா? ஆக அற்புதமாக நம்ம வகுப்புக்கு சிவா காசு கொடுத்தா கிடைக்கும் எல்லாமே. ஞானம் மட்டும் காசு கொடுத்தா கிடைக்காது. இங்கே தான் பிறக்கிறோம் இறக்குறோம், என்னைக்குதான் சம்பாதிக்கிறோம் போகிறோம். ஆனால் இந்த ஞானம் மட்டும் எங்கேயும் போய் கிடைக்கவே கிடையாது. இந்த வகுப்பு மட்டும் சிவா பெரிய ஞானம். பலவற்றை இழந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சோண்டு ஞானம் கிடைக்கும். அதை நப்பேன்னு சொல்கிறேன். பலவற்றை இழக்கிறதுக்கு முன்னாடியே ஞானத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, பெற்றுக்கொண்டு போகும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம குணாரை பெற்றுக்கொண்டு போகும். பெற வேண்டும். இந்த கல்வியில் சாதாரணமான கல்வியே கிடையாது. நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன், நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? நாங்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கையா நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை, இங்கே துன்பம், பையன்கிட்ட துன்பம், பொண்ணுகிட்ட துன்பம், பேரங்கிட்ட துன்பம், இங்கே துன்பம், இங்கே துன்பம். இதான் நீங்க நினைச்சு பாருங்களேன். எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுப்பு. எடுத்துக்கொண்ட தொண்டு. இந்த வகுப்பு 3 முறை கரெக்டாக இடைவிடாத அட்டன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன சோதனாட்டம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் பயமே கிடையாது, துன்பமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு பில்லு வேணுங்க. அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை, அஞ்ச அதான் சொல்றா. கோடி கோடியா வச்சுக்க. கோடி என்ன கொண்டாந்தம்மா, திருப்பி கோடி தூக்கிக்கிட்டே போகணும். தூக்கிக்கிட்டே நான் போயிட்டு அங்கே போய் கடன் கொடுக்கலாம். கைலாயத்தில் போய் சுந்தர பெருமானவனுக்கு எவ்வளோ வேணும், ஞானசுந்தர பெருமானவனுக்கு எவ்வளோ வேணும், கைலாயத்தில் போய் கடன் கொடுக்குற வேலைன்னா போய் எடுத்துட்டு போகணும். நானுக்கு மெய்ப்பொருளை நோக்கி தவம். எல்லாம் பொய்யான தெரியும், அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்றத பார்க்கணுமா? மெய்ப்பொருள் மறைவு. அதான் சிற்றறிவு. தெரியாது மெய்ப்பொருள். சிற்றறிவுக்கு என்ன தெரியாது? மெய்ப்பொருள். பூ தெரிஞ்சா இன்னி நீ பக்குவம் வரல. பூவுக்குள்ள சிவம் தெரிஞ்சா நீ பக்குவம். பூவுக்குள்ள என்ன தெரியுமா? பூவை தலையில வைக்கிறது ஒரு நிலை, பூவை சாமிக்கு வைக்கிறது ஒரு நிலை, பூவையே சாமியாய் காணுதல் ஒரு நிலை. எந்த பொருளை பார்த்தாலும் அதுல சிவன் தெரியுமா? தோன்றால் துணியாயிருந்தவன் உயிர் பொருள் எதை வேணாலும் பாரு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயம் நீ, அன்புடைய மாமும் மாமி, எல்லா உயிர் பொருள் நீ. இப்பொன்னி மணி முத்துண்ணி எல்லா சடப்பொருளும் நீ. அதுல எல்லாம் என்ன பார்க்கணுமா? சிவத்தை பார்க்கணும். சாப்பிடுறது சிவம், குடிப்பது சிவம், தூங்குவது சிவம், உள்ளேயும் சிவம், வெளியேயும் சிவம், புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. எப்படி சிவபெருமான் உள்ளே இருக்கா வெளியே? புறம் புறம் திரிந்த செல்வமே.
இப்போ 3 பொருள்களுக்கும் 2 நிலைகள் உண்டு. 3 பொருளுக்கும் நம்பியார் நல்லவனா கெட்டவனா? படத்துல அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் எத்தனை நிலை இருக்கு? அதுபோல இப்போ நாம பார்க்க போது சிவபெருமானுடைய 2 நிலையை பற்றி பார்க்க போறோம். நிறைய பேர் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் யாரா சொல்ல முடியுமா? நிரந்தரமானவன், வெறும் கருணையாகும். சரி, அப்புறம் சிவபெருமானை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன உங்க கடவுள் உங்களுடைய ஆண்டான், உங்க தலைவன், எங்கள் நாயகனே பாடுங்களா இல்லையா? எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏகவா குழலி மகிழ் படிக்கிறீங்களா இல்லையா? எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா பாடுங்களா? உங்க நாயகனை பத்தி சொல்லுங்க சாமி. அம்மா சொல்லிட்டாங்க பெருங்கருணையாளர். அப்புறம் அதான் இல்லை ஒண்ணு. அப்புறம் கேட்டதை கொடுப்பான், இல்லைன்னா கேட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான். நான் ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு கொடுக்குறான். இதெல்லாம் உண்மைதானுங்க. நான் ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு கொடுக்குறான். புதுசா கேட்டா கரண்டியா கத்தி பார்த்துட்டு கொடுக்க மாட்டான். இப்படி எத்தனை கேரக்டர் சிவபெருமான். பித்தா நாசக்காரன். சிவபெருமான் நாசக்காரன் தானே? நாசக்காரன் இல்லையா? நான் சொல்ல மாணிக்கவாசரே சொல்றாரு, ஈசனே எம்மானே என் பிறவி நாசனே. யாரு யாருங்க? நாசக்காரன்றாரு. என் பிறவியை நாசம் செய்வோம்ன்றாரு. யாரு? நாசக்காரன் யாரு? எல்லாம் வேஷக்காரன்னு அவர் தான், நாசக்காரன்னு அவர் தான், பித்தன்னு அவர் தான். எல்லாம் என்னது? சோதிப்பார். அம்மா பார்வையில சோதிப்பார். அதாவது உயிர்கள் பக்குவம் பெறும் பொருட்டு சோதிக்கிறது எதுக்கு தெரியுங்களா? இறைவன் அடியார்கள் எல்லாம் சோதித்ததா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. 63 உண்மையில அவர் சோதிக்கிறது. அவருக்கு என்னை சோதிச்சுதான் நான் எப்படி பண்ணணும்னு தெரியுமா? என்னை சோதிச்சுதான், என்னை ஆண்டாளுக்கு நான் எப்படிப்பட்டவன்னு என்னை சோதிச்சுதான் அவருக்கு தெரியுமா? தொழுந்தகை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மே காட்ட. ஒரே தொழுந்தகை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மே காட்ட. ஒரு அடியாருடைய தொண்டினை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒரு சோதிப்பது போல் சோதித்து அதை பார்த்து மற்ற அடியார்களும் இவர்களைப் போல் இவர் நம்மை வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் தொழுந்தகையன் மின்மிக்கு தொண்டினை மண்மே காட்ட. செழுந்திரு மலரை பின்று சினக்கரி திங்கள் சிந்த திங்கள் கொழுந்தனிவேணி கூத்தரருளினாலே கூடிற்று என்று எழுந்தது பாகனோடு யானையும் எழுந்தது. என்ன புராணம்? எரிபத்தன். ஒவ்வொருத்தரையும் சோதிக்கிறது. இப்படி சிவபெருமானுக்கு பல கேரக்டர் இருக்கிறான். ஒருத்தன் சொல்லுவான் சிவபெருமான் இருக்கிறான், ஒருத்தன் சொல்லுவான் அப்படியே ஆப்போசிட் அவன் இல்லை. ஏங்க இல்லை, ஒருத்தன் இருக்கிறான்மா, ஒருத்தன் இல்லை அப்படின்னா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். சிவபெருமான்னா ஒருத்தன் எங்களோயோ வந்திருக்கான், இல்லைன்னா அங்க இருக்கிறான், அவன் கைலாயத்துல இருக்கான். டிஸ்பியூட் சிவபெருமானை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ், ஏகப்பட்ட குழப்பங்கள். உண்மைதானே? ஒருத்தர் 2 கொண்டாடிக்காரன்றான். அதோட சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு 2 கொண்டாட்டி, முருகனுக்கு கூட 2 கொண்டாட்டி அவன் பையனுக்கு. ஏன் இந்த கந்தனுக்கு 2 கொண்டாட்டி கூடாது? ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட குழப்பம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம லேர்ன் பண்ணல சைவ சித்தாந்தம். கைவஸ்தாந்தா உண்மையிலேயே அவங்க 2 கொண்டாட்டியா? இல்லை உண்மையிலே ஒரு கொண்டாட்டி தான் இருக்குதா? இல்லை ஏதாவது டுபாக்குதா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன சேர்ந்து படிக்கணும்? ஸோ இந்த 2 நிலையை தெரிஞ்சா, இந்த 2 நிலைக்குள்ளதான் நீங்க சொன்ன இப்ப இருக்கிறான்னு சொல்றதுக்கும், இல்லைன்னு சொல்றதுக்கும், அவன் வர்றான்னு சொல்றதுக்கும், கொடுக்குறான்னு சொல்றதுக்கும், கேட்டதை கொடுக்க மாட்டான்னு சொல்றதுக்கும் அத்தனைக்கு பதில் இந்த 2 நிலை. அத்தனைக்கு பதில்
நான் சொல்றது புரியுதுங்களா சார்? இந்த இரண்டு நிலையை தெரிந்து கொண்டார் உண்மையிலே அந்த பெரும் கருணையாக எவ்வாறெல்லாம் நமக்காக இறங்கி இந்த பஸ்ஸில் போகும் பார்த்தீங்களா? பஸ்ஸில் போனால் நான் வந்து பையன் ஒன்று வச்சுக்கேன். 2 சீட்டு இருக்கிற பஸ்ஸில் பையன் பக்கத்தில் வச்சுக்கேன். ஏன் காரணம் தெரியுமா? என்ன மாதிரி யாராவது ஒல்லியாக வருவாங்க, குண்டா வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு சுயநலம். கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும், ஒரே எழுச்சா கரெக்டாக வந்து நான் என்ன பண்ண பையன் எடுத்து வச்சுருவேன். ஒல்லியாக நான் வந்து இன்னும் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க அவங்க பயந்துட்டு வந்தாங்க. சொல்ற புரியுங்களா சிவா? ஆனால் பாருங்க நின்றுட்டே வரும் பஸ்ஸில். ஒசூர்ல இருந்து நெய்வேலி ஆர்ச்சி கெளிக்கு வரைக்கும் நின்று ஆட்சியத்தில் ஒருத்தர் எந்திரிப்பான் பாருங்க. கிட்ட ஆனந்தமா வந்து உட்கார்ந்து மிஸ் எடுத்துரும். இருக்க அந்த கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு வர்றது பாருங்க. அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, நமக்காக பேரறிவாளன் பெருங்கருணையாளர் நமக்காக அந்த பஸ்ஸில் இடிச்சுக்கிட்டு 2 குண்டுக்கு இடையில இவர் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி வர்ற மாதிரி ஒடுங்கி அடங்கி நமக்காக இங்கே இறங்கி வந்திருக்காரு. நான் சொல்றேன், பெரிய ஆளு நமக்காக 2 குண்டுக்கு இடையில மாட்டின இது மாதிரி முடியாது. 2 குண்டுக்கு இடையில நடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓசூர் போகணும்னு வச்சுக்கோங்களேன், 7 hours அவ்வளோதான். அப்படி இடியாப்ப மாதிரி ஆயிரம். இதுக்குன்னே பயந்துட்டு நான் பிரைவேட் பஸ்ஸில் இல்லை காலையில் போய் என்ன ஆகுது தெரியுமா? தூக்கமே இல்லைன்னா பேசிக்கிட்டே இப்படின்னு ஐயா என்ன ஐயா தூக்கவே இல்லை. இது வந்து என்ன தெரியுது? பொருள்கள் ஒவ்வொன்றுக்கு எத்தனை நிலை இருக்கு? எத்தனை பொருள் இருக்கு? என்ன இப்போ 3 பொருளுக்கு எத்தனை நிலை? அந்த 2 நிலைக்கு பேர் என்ன தெரியுமா? உண்மையான நிலை, போலியான நிலை. உண்மையான நிலை, உண்மையான நிலை நம்பியாருக்கு என்ன? போலியான நிலை இல்லை. போலியா உண்மையா? இல்லை. அதைத்தான் நம்ம வார்த்தையை மாற்றி போடுறோம். சமஸ்கிருதத்துல உண்மையான நிலைக்கு சொரூபம் என்ன சொல்றோம்? ஒரு போலியான நிலைக்கு, ஆனா போலி கிடையாது, போலியான ஒரு நிலைக்கு தடத்தை என்ன சொல்றோம்? தடத்தை மீன்ஸ் கலப்புன்னு. என்னது தடத்தைனா? என்ன அர்த்தம்னா கலப்பு. தடத்தைனா கலப்பு. மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் தடத்தைனா என்னது? கலப்பு நிலை அல்லது பொது நிலை அல்லது சொரூபம்னா உண்மை நிலை அல்லது சிறப்பு நிலை. அப்படியே ஒரு வச்சுக்கலாம், எழுதிங்க. சொரூபம், உண்மை, சிறப்பு எல்லாம் ஒண்ணு. இந்த எடுத்தீங்க வச்சுக்கலாம். தடத்தை, பொதுநிலை, கலப்பு நிலை. கலப்புன்றத ரொம்ப முக்கியம் இல்லை, கலப்பு நிலை. What is mean by சொரூபம்? அது டெக்னிக்கலா ஒரு வேர்ட் சொல்லணுமா இல்லையா? எது எடுத்தாலும் பிரீஃப் அப்படின்வாங்கல்ல கொஸ்டின்ல. பிரீஃப் விவரிக்கிறது. அதான் சாரி பிரீஃப்ன்ற டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெக்னிக்கலா அதை சொல்லு. இந்த டேர்ம் த வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு கேள்வியிலையும். என்னம்மா சின்ன பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான் உட்கார்ந்து இருக்கு, அது காலேஜ் படிச்சு வேலைக்கு போன பொண்ணா இருக்குது. கண்டிப்பா ஒரே ஒரு டேர்ம் த வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்லம்மா. எங்களெல்லாம் மறந்து போச்சு. நான் தமிழ் மீடியத்தில் படிச்சதுனால அந்த மாதிரி வார்த்தைகளே கேட்க மாட்டேன்.